2026ல நீங்க ஒரு மேக்ஸ் டவுட் ஸ்பெக் வச்சு PC பில் பண்ணனும் பாக்குறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். ஒரு 7 to 8 lakh rupees பட்ஜெட் ஆகும். with a 5090 graphic card, 9950 X3D processor and maybe ஒரு 64GB RAM. பட் அந்த அளவுக்குலாம் எனக்கு யூஸ் இல்லப்பா, அவ்வளவுதான் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா then this video is for you. Again, it totally depends on your usage, but நம்ம இன்னைக்கு build பண்ண போறது பாத்தீங்கன்னா it's a practically maxed out spec build. இந்த PC யோட actual purpose பாத்தீங்கன்னா it's going for game designing, Unreal Engine primary use case வந்து சொல்லியிருந்தாங்க and a few more 3D rendering softwares. இதுதான் வந்து primary use case. But இந்த PC நால செய்ய முடியாத வேலையே கிடையாது. ஏன்னா let it be for AI, ML, architectural, whatever you want, even for gaming, it's very 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 good. ஏன்னா நம்ம இதுல யூஸ் பண்ணிக்க spec பாத்தீங்கன்னா it's the RTX 5080 graphic card along with the 9950X processor, which is not the X3D variant. இதோட நிறைய இன்ட்ரெஸ்டிங் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அந்த பில்ட்ல அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ்க்கும் கொஞ்சம் செலவு பண்ணிருக்கோம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. சோ இந்த பில்டோட ஒரு செக்மெண்ட்ல நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஹலோ ஆல், வணக்கம், வெல்கம் டு சேனல் கம்ப்யூட்டர் கம்யூனிட்டி. Starting at the brain of the system, processor we've gone with Ryzen 9 oda 9950X processor. It's a 16 core and 32 thread இருக்க layout இருக்க processor. அப்படியே எடுத்துட்டு வாங்க, அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிடுவோம். ஸோ இந்த processor ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா in terms of single core performance சரி, multi core performance சரி, it's currently the top option available. இதை விட ஒரு பெரிய மாடல் இருக்க 9950 X3D, ஸோ கேமிங்க்கு மட்டும் தான் போட்டீங்க அப்படின்னா that is going to be lightly more superior. ஏன்னா வந்து L3 cache வந்து ஜாஸ்தியா இருக்கும். எனக்கு ஒரு டவுட், சொல்லுங்க. ஏன் நம்ம Ryzen 9 போகிறோம், இன்டெல் அல்ட்ரா 270K போகாம? ஸோ ரொம்ப சிம்பிள், அது வந்து பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனான மேட்டர்லாம் கிடையாது. அதுவும் போகலாம், இட்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் அண்ட் ஈக்குவலி பர்ஃபார்மிங். பட் இது வந்து எங்க ஸ்லைட்லி பெட்டரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா L3 கேஷ்ல கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர். ஸோ GPU ரிலேட்டட் டாஸ்க் யூஸ் பண்ணும்போது வந்து இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமரோட பிரைமரி பர்பஸ் இஸ் கோயிங் டு பி ஃபார் Unreal Engine and 3D rendering. ஸோ ஓவராலா வந்து பிசிக்கல் கோர்ஸும் ஜாஸ்தியா இருந்தா பெட்டர். அதுல 8 பிசிக்கல் கோர் தான் வரும், இதுல இருக்க 16 பிசிக்கல் கோர் தான். ஸோ அந்த ஒரு ஸ்லைட் பர்பஸ் தான், மேஜர் டிஃபரன்ஸ் வந்து எதுவுமே வராது. ஸோ அது போற மாதிரி தான் போகலாம். பட் வீடியோ எடிட்டிங்னு வந்தா டெஃபினட்டா வந்து நாங்களே அதான் ப்ரிஃபர் பண்ணுவோம், கோயிங் வித் அல்ட்ரா ப்ராசஸர். ஸோ மதர்போர்டுக்கு we've gone with MSI ஓட X870E Gaming Plus Wi-Fi அப்படின்ற ஒரு மதர்போர்ட். இதுக்கும் நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ற ஒரு போர்ட் பாத்தீங்கன்னா வந்து X870EP அப்படின்ற ஒரு மாடல், இல்ல வெறும் P அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு VRM வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இதுல இருந்து டோமஹாக்கோட செக்மெண்ட் வரைக்கும் VRM வைஸ் சேஞ்சஸ் வந்து எதுவுமே பண்ணலை MSI. பட் ஃபீச்சர்ஸ் வைஸ் குட்டி சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பட்ஜெட் ஆப்ஷனாக பார்க்குறீங்க அப்படின்னா EPA போகலாம். இந்த மதர்போர்டு ஒரு 2000-3000 ஜாஸ்தி வரும், ஒன்லி ஃபார் த லுக்ஸ். லிட்டலாக ஃபுல் பிளாக்ல வந்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட் போயிருக்கும். கம்ஸ் வித் ஆல் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ், 4 RAM ஸ்லாட், அதுக்கு ஒரு 3 SSD ஸ்லாட், எல்லாமே வந்து வந்தது இல்லை. ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு மிஸ் அவுட்டே ஆகாது. ஸோ வெரி 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 குட் அண்ட் நீட் ஆப்ஷன். ஸோ த ஸ்டோரேஜ் we have gone with just ஒரே ஒரு சிங்கிள் 1TB Gen 5 NVMe from Crucialோட P510 அப்படின்ற மாடல். இதுல ஹீட் சிங்க் ஓட சேர்த்தே வந்துரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து மதர்போர்ட்ல இருக்க அந்த ஹீட் சிங்க் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இதையே டைரக்டா மாட்டி விட்டுருவோம். இட்ஸ் a very simple process and இன்னைக்கு இருக்க டேட்ல this is a very 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 value for money option அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா Gen 4 விட இதுல ஒரு 2000-3000 எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் Gen 5 நால ஸ்பீட்ஸ் வைஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஸோ உங்களால போக முடியும்னா go for it. RAM-க்கு we've gone with Corsair Vengeance ஓட 64GB. இது ஒரு கிட்டா வந்துரும் 32x2 and it comes with RGB also. So overall உங்க லுக்கே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிரும். This RAM is running at 5600 MHz and இது ஒரு ஸ்பெஷல் CL36 kit and also AMD builds-க்கு அது தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து Deepcool ஓட LT360 Vision ARGB. லிட்டரலா வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஃபோன் ஸ்கிரீன் மாதிரி ஒரு ஸ்கிரீனோட வந்து அட்டாச்மெண்டோட வந்துரும். இந்த ஸ்கிரீன்ல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து லாஸ்ட் பீரோல்ஸ்ல பாப்பீங்க. சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு, டோன்ட் மிஸ் இட். ஸோ டு பவர் த ஹோல் PC அப், Deepcool-ஓட PN1000M அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 watt கோல்ட் பவர் சப்ளை போயிருக்கும். இட்ஸ் ஃபுல்லி மாடுலர், ஸோ வெரி நீட் லுக்கிங் கேபிள்ஸ் அண்ட் 1000 watts பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி சஃபிஷியன்ட் ஃபார் அவர் ஓவரால் பர்பஸ். இனிமே வந்து நீங்க ஃபியூச்சர்லயும் கூட வந்து ஏதாவது ஹார்ட்வேர்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது இந்த சிஸ்டம்க்கு ஒரு அட்டாச்மெண்டா கொடுக்கணும் அப்படின்னா கூட 1000 is going to be sufficient for that. And for the graphic card, Zotac ஓட 5080. Why 5080 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா பிராக்டிகலி அவைலபிளா இருக்கிற ஒரு மேக்ஸ்ட் அவுட் கிராஃபிக் கார்டு இதுதான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் பிராக்டிகலி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் 5090 கிராஃபிக் கார்டு, அதாவது இதுக்கு நெக்ஸ்ட் இருக்க கிராஃபிக் கார்டோட காஸ்ட் மட்டுமே வந்து அரௌண்ட் 4 lakh rupees வரும். பட் நம்ம ஓவரால் பில்டே வந்து 4 lakhsக்குள்ள தான் வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் கிராஃபிக் கார்டோட காஸ்ட் பாத்தீங்கன்னா somewhere around 1,40,000 rupees. அண்ட் இந்த பிரைஸ்க்கு இட்ஸ் a superb ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பாத்தீங்கன்னா
it's very good. 16GB RAM, it can do all your tasks. Definitely உங்களுக்கு வந்து ஒரு AI or ML purpose-க்கு தான் பிரைமரியா வேணும் and it's very GPU intensive அப்படின்னு build பண்றீங்கன்னா there's no other better option than a 5090 which is very practical in its segment. But general usage-க்கு and ஒரு all round performance-க்கு பாத்தீங்கன்னா this is a very good card. ஏன் 5070 Ti போகாம 5080 போறோம்? So இதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளேஷன் தான், பட் ஜென்யூன் கொஸ்டின். ஸோ 5070 Ti-க்கும் 5080-க்கும் பிரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 rupees டிஃபரன்ஸ் இருக்கு. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எக்ஸாக்டா சொல்ல போனா 16% டிஃபரன்ஸ் இருக்கு. பிரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் பிட்வீன் த டூ கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து 5070 Ti will win. பட் எக்ஸாக்ட் ரியல் வேர்ல்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓவரால் பிட்வீன் வேல்யூ ஃபார் மணி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கம்பைன்ட் ஆஸ்பெக்டா பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ ஃபார் அவர் பட்ஜெட் அண்டர் ஒரு 4 lakhல எதெல்லாம் மேக்ஸ் அவுட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது definitely going with the 5080 is going to be a smarter choice. CUDA cores ஜாஸ்தி, overall real world performance ஜாஸ்தி, and yes, everything is better than a 5070 Ti. Cabinetக்கு we have gone with our favorite அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், நல்ல ஒரு சூப்பரான லுக் இருக்க ஒரு கேபினெட், பட் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் and also bonus you don't get any fans. லியோட O11 Evo Dynamic RGB லிட்டரலா இது ஒரு பேரோட நேமிங் ஸ்கீமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. உங்களுக்கு நேமை விட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த பிராண்டோட அவைலபிலிட்டி ரொம்ப கஷ்டம். ஒரு 6 மாசத்துக்கு தான் ஷிப்மெண்ட் வரும், வந்த உடனே டகடகடன்னு போயிடுது. ஸோ அதனால வந்து இது கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. பிளஸ் இதுல பில்ட் பண்றதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. பட் நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ we know what all to do. For example சிம்பிளா சொல்லணும்னா இந்த கேபினெட்ல பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் வராது. ஃபேன்ஸ் வந்து நம்ம லியான்லி ஃபேன்ஸே போடுறோம் அப்படின்னா பர் ஃபேன் கிட் வந்து ஆல்மோஸ்ட் 9,000 rupees ஆகும். இல்ல நம்ம மொத்தம் ஒரு 9 ஃபேன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட வெறும் ஃபேன்ஸ் மட்டுமே வந்து 27,000 வருது. கேபினெட்டோட காஸ்ட் வந்து ஒரு 18,000. ஸோ எஸ் இட் இஸ் கோயிங் டு பி வெரி எக்ஸ்பென்சிவ். பட் நம்ம வந்து இதுல நிறைய ஒரு கோல்மால்ஸ் பண்ணி நிறைய ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெரி சிமிலர் லுக்கிங் ஃபேன்ஸ் வந்து இதுல இன்ஸ்டால் பண்ண போறோம். என்ன மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன்ல இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா we are going to install 3 intake in the side and நம்மளோட லிக்விட் கூலர்ல வர ஃபேன்ஸே வந்து ரீப்ளேஸ் பண்ணி தூக்கி போட்டு அந்த ஃபேன் போட போறோம் for the whole look. and so மேல ஒரு 3 வந்துரும் and also வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல வந்து ஒரு 3 ஃபேன் இன்ஸ்டால் பண்ண போறோம். பின்னாடி வந்து ஒரே ஒரு ஃபேன் தனியா போட போறோம். so yes, overall look of the PC வந்து it's going to be very clean. so இதுல வந்து நம்ம ஒண்ணொண்ணா செதுக்கதே வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் and டாஸ்கான process தான். but our overall outcome in the end will look very beautiful. வாவ், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டெஃபினட்டாக வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இட் வாஸ் வெரி குட். இதில் மெயின் ஹைலைட்டான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப்கூலோட LT360 இந்த லிக்விட் கூலர் லிட்டரலாக வந்து நான் இந்த மாதிரி லிக்விட் கூலர் இது மாதிரி பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலி கர்வ்டெல்லாம் வருது, பட் கர்வ்டை விட இது ஒரு மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் கொடுக்குது. அண்ட் இதில் ஹைலைட்டிங்கான மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 2 இருக்கு. ஒன்று வந்து இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே வந்து ஈஸியாக வந்து தள்ளிக்கலாம். அண்ட் செகண்ட் மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து டீகாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a software based feature. இது வந்து டைரக்டா வந்து நம்மளோட டிஸ்ப்ளேயோட கனெக்ட்லாம் ஆகாது. இந்த ஃபீச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்ப்ளேவை வச்சு அப்படியே கேம்லாம் ஆடிக்கலாம். நம்மளோட ஃபுல் சிஸ்டமே வந்து அந்த டீகாஸ்ட் மூலமா வந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு அந்த டிஸ்ப்ளேவே ஒரு செகண்டரி டிஸ்ப்ளேவா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து actually I think Deepcool is first one to introduce it in India. It uses a 6th generation pump. So Deepcoolோட latest generation pump இது யூஸ் பண்ணுது. and இதோட பம்போட RPM பாத்தீங்கன்னா 3400. I think almost மிச்ச எல்லா liquid coolers-ஓட பம்போட RPM விட I think ஒரு 1.5 times வரைக்கும் ஜாஸ்தியா இருக்கு. in terms of performance வந்து it's very good. இதுல ஸ்டாக்கா வர ஃபேன்ஸே வந்து நல்லா தான் இருக்கும். அந்த ஃபேன்ஸே வந்து பயங்கரமா இருக்கும் பார்க்கிறதுக்கும். பட் நம்மளோட ஓவரால் இந்த தீம் ஆஃப் லுக்கை வந்து மேட்ச் பண்றதுக்காக டெஃபினட்டா வந்து நம்ம ஃபேன் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்களே பாப்பீங்க இந்த ஃபேன் மாடிஃபிகேஷன்ஸ்னால மட்டும் எவ்வளவு இம்பாக்ட் இருந்திருக்கு இந்த ஓவரால் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி வந்து இந்த ரேமோ வந்து நல்ல அப்படியே ஒரு அழகா வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ரொம்ப ஃபேன்சியா ஜிகிஜிகன்லாம் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கிளீன் லுக் கொடுக்குது ஓவராலா. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து அமைச்சிட்டு அப்படியே எல்லாமே பார்ட்ஸ் ஃபிட் பண்ணிட்டா மட்டும் நடக்காது. there is a whole planning process that happens behind and that is what we do. எக்ஸாக்ட்டா உங்களோட எக்ஸாக்ட் ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி we will suggest you components and even for the looks-க்கு வந்து தனியா அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெடிகேட்டடா டைம் எடுத்து ஒரு காம்போனன்ட்டை ஹேண்ட் பிக் பண்ணி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம் to the customer. and I would say that we specialize in doing some things like this only. நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 4 பார்ட்டை வந்து சேர்த்து போட்டா மட்டும் அது வந்து PC build கிடையாது. there's a lot of things towards PC build and எவ்வளவு க்ளீனா வந்து அந்த லுக்கும் ஓவரால் இந்த aesthetics வந்து எடுத்துட்டு வரோன்றது is going to matter for a lot of people, not everyone, but silla people are very particular and that is why they choose computer community.
இன்னைக்கு டேட்ல நீங்க ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ வுட் சே சம்வேர் அரௌண்ட் 1 lakh is a decent budget to start with, but minimal options பாத்தீங்கன்னா வந்து from 60,000 ல இருந்து our PC ranges goes all the way up to 8 to 9 lakhs for consumer grade builds and workstations பாத்தீங்கன்னா 80 lakhs to 1 crore வரைக்கும் வந்து பில்ட் பண்ணலாம். சோ உங்களுக்கு ஒரு PC build requirement இருந்தா DM பண்ணுங்க, நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. and we build and ship out PCs throughout Tamil Nadu. வெறும் நம்ம ரீஜனுக்கு மட்டும் லாக்ட் இல்ல, we ship out throughout Tamil Nadu, திருப்பதி and Bangalore. சோ இந்த மூணு இடம் மட்டும் இப்போதைக்கு வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் ஓவராலா, because இந்த மூணு இடத்துல மட்டும் we'll be able to give the best service to you. so உங்களோட ஆர்டர் சேஃபா வந்து பக்காவா பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஷிப் பண்ணி உங்க கையில ரீச் ஆகிற வரைக்கும் we'll take the whole responsibility. so that's it for this video. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க நிறைய கான்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் உங்களோட கேண்டிட் ஒப்பீனியன் என்னவா இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. we are still a very growing channel, so definitely வந்து I will be reading all your feedback on this. so yes, thank you all for watching. have a great day மக்களே. bye bye.